தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா ரேவதி, ஏய், என்னாச்சு உனக்கு? நேத்துல இருந்து பாக்குறேன், உன் முகம் எல்லாம் வாடி போய் கிடக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அந்த பைரவி என்ன பத்தி பேசினதான் ஒரு மாதிரியா இருக்கு. அவ ஒரு ஆளுன்னு நீ அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்க. அவள ஒரு மனுஷியாவே மதிக்காத, விடு அவளை. ஜானோ சார், போஸ்ட். ஜானோ, சார், இங்க கௌதம்ங்கிறது தாந்தா. உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. இந்தாங்க, இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். Thank you. ஓகே, தேங்க் யூ சார். ம். கவர்ல ஏதோ வக்கீல் பேர் போட்டிருக்கு. வக்கீலா? என்னப்பா? எனக்கு தெரியல ஜானோ. இதப்படி என்ன கௌதம்? சொத்து கேட்டு கார்த்திக் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். என்னப்பா சொல்ற? ஆமா ஜானு, நான் அப்பாவை ஏமாத்தி சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேனா, அது எல்லாத்தையும் திரும்ப ஒப்படைக்கணும்னு வக்கீல் மூலமா நோட்டீஸ் கொடுத்துட்டேன். இந்த கார்த்திக் எங்க இப்படி நடந்துக்கிறான்? இந்த கார்த்திக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு மூளையே இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? தம்பி தம்பின்னு நீ அவன் மேல உயிரியே வச்சிருக்க. ஆனா அவன் நீ என்னமோ சொத்தை ஏமாத்தின மாதிரி இல்ல சொல்றான். என்ன ஆச்சு அவனுக்கு? அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கார்த்திகை எஸ்எஸ்கே கிட்ட இருந்து மீட்கலனா, இன்னைக்கு இந்த நோட்டீஸ் அனுப்ப கூட அவன் வெளியில இருந்திருக்க மாட்டான். அத கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளா போயிட்டானே. இப்ப அவனுக்கு சொத்து யார் தரமாட்டேன்னு சொன்னது? நீதான் என் பேச்ச கேட்காம எல்லா சொத்தையும் அவனுக்கு எழுதி தரேன்னு சொன்னியே, அது கூட காதுல வாங்காம இப்படி எல்லை மீறி போறான். இல்ல, இது இப்படியே விட்டா சரியாகாது. அந்த கார்த்திக் என்ன எங்க போறீங்க? அந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு தான். அந்த கார்த்திகை சின்ன பையனா நினைச்சது தப்பா போச்சு. அவன் கண்ணத்துல 4 அறை அரைஞ்சாதான் அவனுக்கு புத்தியே வரும். தோ இப்ப போய் அவனை என்ன பண்ற? பேசாம இரு, அவசரப்படாத. நீ விடு கௌதம். உன் பாசத்தை புரிஞ்சுக்காம அவன் உன் மனச காயப்படுத்திக்கிட்டே இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்குதான் அவன் சொத்து சொத்துன்னு சொல்லுவான், உன் மனச காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். சின்ன வயசுல இருந்து அவன் என்ன கேக்குறானோ அதுக்கு மேல எல்லாமே அவனுக்கு செஞ்சு கொடுத்திருக்க. அது கூட புரிஞ்சுக்காம இப்ப அவன் வளர்ந்த ஆளானதும் உன்னையே எடை போட்டு பாக்குறான். நீ வெளியில சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனா உன் மனசு எப்படி துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். வருத்தப்படாத ஜானகி. கார்த்திக்கு சொந்த புத்தி இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அவனை ஆட்டி வைக்கிறதெல்லாம் அஞ்சலி, எஸ்எஸ்கே, தாட்சாயினி தான். அவங்க சொல்றத கேட்டுதான் கார்த்திக் வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்கான். ஆமா ஜானு, தன்னை கடத்தினது எஸ்எஸ்கே தாங்கிற உண்மை தெரியற வரைக்கும் கார்த்திக் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது வரைக்கும் நாமளும் அவன் பண்ற தொந்தரவோ பொறுத்துதான் ஆகணும். இன்னும் எத்தனை நாளைக்குதான் பொறுத்துக்கணும்? கார்த்திக் இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான்னு காத்திருந்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். அவன் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. நாளுக்கு நாள் மோசமாயிட்டே தான் இருக்கான். இல்ல கௌதம், இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த எஸ்எஸ்கேவை அம்பலப்படுத்தாம கார்த்திக்க திருத்த முடியாது. அதுக்கு கூட என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? சட்டத்துல பெர்ஜரி கேஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏமா, இந்த பர்ஜரி கேஸ்க்கும் இப்ப நடக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம்? அத்தை, எஸ்எஸ்கே மாதிரி பொய் சாட்சிய சொல்ல வச்சு உண்மையை மறைச்சு சட்டத்துக்கு பொய்யான தகவலை கொடுத்து கோர்ட்டை ஏமாத்துறவங்கள தண்டிக்கிறதுக்காகவே இருக்கிறது தான் பெர்ஜரி ஆக்ட். அந்த கேஸ மட்டும் கோர்ட்ல போட்டு டீடைலா விசாரணை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எஸ்கே தான் கார்த்திக் கடத்தினதுன்னு ப்ரூவ் ஆயிடும். அப்படியா? ஆமா அத்தை, இந்த மாதிரி கோர்ட்டை ஏமாத்திட்டு தப்பிச்ச குற்றவாளிங்கள இந்த சட்டத்தை வச்சு விசாரிச்சு தண்டிச்சிருக்காங்கன்னு
நான் ஆர்டிகல் படிச்சிருக்கேன். ஆமா, நீ சொல்றது சரிதான். எஸ்எஸ்கேவை ஜெயில தள்ளி நான் கார்த்திகை கடத்தலன்னு நிரூபிச்சிட்டா அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்துருவான். நீங்க சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்கு. அப்ப சீக்கிரமா அந்த கேஸ போடுங்க. அந்த எஸ்எஸ்கே மேல அந்த கேஸ போடுங்க. அப்படியாவது என் புள்ள என்கிட்ட திரும்ப வந்துருவான். சரிங்க அத்தை. கௌதம், நாம இத தள்ளி போட வேண்டாம். நம்ம உடனே போய் வக்கீல பார்த்து பர்ஜரி கேஸ பத்தி பேசிட்டு வந்துடலாம். நான் ரெடி. எஸ்எஸ்கே கார்த்திகை புஷ் பண்ணி என் மேல நோட்டீஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கான்னா இனிமே அவனை சும்மா விடக்கூடாது. வா, இப்பவே கிளம்பலாம். வா. இலக்கியா, ஒரு நிமிஷம், நானும் வரேன். நீங்க எங்க வரீங்க? போற வழியில என்னை என் வீட்ல இறக்கி விட்டுட்டு போயிருங்க. ஏன் என்ன? ஏன் அங்க போற? ஏதாவது பொருளை விட்டுட்டியா? எடுத்துட்டு வரதுக்கு போறியா? நான் எதையும் எடுக்க போல. நான் அந்த வீட்லயே போய் தங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏன், என்னாச்சு? இங்க உங்களுக்கு என்ன குறை? இங்க எல்லாமே நிறைவா தான் இருக்கு. நான் மட்டும்தான் இங்க ஒரு குறையாவே இருக்கேன். ஏய் ரேவதி, என்ன நிறைய குறைன்னு குழப்புற? இந்த வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது நானும் இங்க ஒரு பிரச்சனையா இருக்க விரும்பல. அதான் நான் கிளம்புறேன். நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு இருங்க. நிமிஷம் நில்லுங்க. நாங்க உங்களை பிரச்சனையா நினைச்சோமா? நீங்க எதுவும் நினைக்கல. ஆனா பைரவியும் கார்த்தியும் நினைப்பாங்கல்ல. கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போன கார்த்திக் இன்னும் இங்க வரல. இந்த சமயத்துல நான் இங்க இருந்தா நானே வீடு இல்லாம அடுத்தவங்க வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். ஆனா என் வீட்டுல கண்டவங்களாம் தங்குறாங்கன்னு கோவப்படுவான். அதனால தேவையில்லாம இன்னும் பிரச்சனை தான் வளரும். அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க பேசாம இங்கே இருங்க. ஏன் நடக்காது? நேத்து பைரவி என்னை பார்த்ததும் என் வீட்டுல உனக்கு என்ன வேலைன்னு தானே கேட்டா. என்னால உங்களுக்கு எதுவும் சங்கடம் வேண்டாம். நான் பழையபடி அங்கேயே தங்கிக்கிறேன். அவ கேட்டா கேட்டுட்டு போறா. அதுக்காக நீ ஏன் எங்களை விட்டுட்டு போனோம்? நான் எங்க போறேன்? இதோ இதே ஊர்ல தானே இருக்க போறேன். சொன்னா கேளுங்க. கௌதமையும் கார்த்திகையும் காப்பாத்துறதுக்கு நீங்க உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களை தனியா விடுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. ப்ளீஸ். இலக்கியா, புரிஞ்சுக்கோ. நான் இங்க இருந்தா பைரவை தொடர்ந்து பிரச்சனை பண்ணுவா, என்னை அவமானப்படுத்துவா. அதை பார்த்து அவகிட்ட நீங்க கோவப்படுவீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத சண்டை தான் வரும். நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இருங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். ஏய் ரேவதி, என்ன ஆச்சு இவளுக்கு? என்ன இதெல்லாம்? அப்போ எங்க பேச்ச நீ கேட்க மாட்ட, அப்படிதானே? கார்த்திக் உங்களை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வந்து இந்த வீட்டு பிரச்சனை எல்லாமே தீரட்டும். அதுக்கப்புறம் நானே இங்க வந்து தங்குறேன். கௌதம், இலக்கியா, போலாம். என்னம்மா? நான் முடிவு எடுத்துட்டேன். இனி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. போ. ரேவதி, நீயா ஆசைப்பட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்த. ஆனா இங்க தங்கறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நான் வரேன். உடம்ப பாத்துக்கோ. போயிட்டு வரேன். பத்திரமா இரு. நானும் நீங்களும் ஒரே வீட்டுல அம்மா பிள்ளையா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் அதை தடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், இப்ப வச்சு சொல்லுங்க, என் அப்பா யாருமா? கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்